தோல்வி பயத்தால் தான் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் தங்களது மனுவை வாபஸ் பெற்றனர் என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா கோவை மாநகராட்சி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து திங்களன்று மாலை பிரச்சாரம் செய்தார். முன்னதாக கோவையில் அமைந்துள்ள முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை சிலைக்கு அவரது பிறந்த நாளை முன்னிட்டு ஜெயலலிதா மரியாதை செலுத்தினார். விழா மலரை ஜெயலலிதா வெளியிட அமைச்சர் வேலுமணி பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து அங்கிருந்து வ.உ.சி. பூங்கா மைதானத்திற்கு சென்ற முதல்வர் ஜெயலலிதா அதிமுக வேட்பாளரை ஆதரிக்க கோரி பிரச்சாரம் செய்தார். பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் தோல்வி பயத்தால் தான் வேட்புமனுவை வாபஸ் பெற்றதாகவும் உட்கட்சி பிரச்சினை இருப்பதாகவும் முதல்வர் ஜெயலலிதா பேசினார். பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. இதன் காரணமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் வேட்பு மனுவை திரும்ப பெறுகிறார்கள். இதை மறைக்க ஆளும் கட்சியின் மீது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். உதாரணத்திற்கு ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்மையில் ஒரு நாளிதழுக்கு பேட்டி அளித்திருந்தார். அந்த பேட்டியில் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் பதவிக்கான பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் திருமதி வெள்ளையம்மாளை பிஜேபியின் நாகர்கோவில் நகராட்சி தலைவர் வீட்டில் ரகசியமாக தங்க வைத்திருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இருந்தும் பெரும் தொகைக்கு பேரம் பேசி அவரை அனைத்திந்திய அண்ணா திமுக வாபஸ் வாங்க செய்து விட்டதாக கூறியிருந்தார். இது எப்படி சாத்தியமாகும்? மேயர் வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினரின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவரிடம் எப்படி பேரம் பேச முடியும்? இவர்களுக்குள் உள்ள கோஷ்டி பூசலை மூடி மறைக்க எங்கள் மீது குற்றம் சாட்டுகின்றனர். தமிழக அரசின் சாதனைகள் மற்றும் கோவை மாநகராட்சிக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நலத்திட்டங்களை பட்டியலிட்ட முதல்வர் ஜெயலலிதா திமுக ஆட்சியில் இருந்த மின்வெட்டு பிரச்சினை தற்போது முற்றிலும் நீங்கிவிட்டதாக கூறினார். உள்ளாட்சி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் செவ்வாயன்று மாலையுடன் நிறைவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.